ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் தஸ்லி ஃப்ரம் தஸ்லி மெஹந்தி ஆர்டிஸ்ட். டுடே நம்ம சேனலில் ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஹென்னா கிளாஸ் எடுத்திருந்தோம். அதாவது ஹென்னா எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹென்னா ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஆஃப்டர் கேர் பாம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, அதை எப்படி எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ இருக்கேன். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாம் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பீ வேக்ஸு, சியா பட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வேணும். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து ஆப்ஷன் தான், அதை நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க, என்ன விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு மெஷரிங் கப்பு வந்து ரொம்ப இந்த அளவில் இருந்தாலே போதும், ரொம்ப பெருசு ரொம்ப சின்னது வேண்டாம். ஒரு பவுல் வேணும், அது வந்து ஹீட் பண்ணுறதுக்கு. அதாவது இது வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் ஹீட் பண்ணுவோம், அதுக்காக. அதே மாதிரி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு லாவெண்டர் ஆயில் எடுத்திருக்கேன். லாவெண்டர் ஆயிலும் ஆப்ஷன் தான், நான் வந்து ஸ்மெல்லுக்காக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் நீங்கள் எடுத்து. இப்போ தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ மெஷர்மெண்ட் அதில் எடுக்கணும் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஷியா பட்டர் வந்து 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 25 கிராம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் அந்த மெஷரிங் கப்பில் வச்சு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பீ வேக்ஸ் எடுத்திருக்கேன். பீ வேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். நிறைய போட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து 10 ml எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பை இதுக்காக தான் எடுத்தேன். இப்போ இதான் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயிலும் 10 ml தான். ஆலிவ் ஆயில் 10 ml எடுத்து மெஷர் பண்ணி அதில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து ஒரு 10 ml எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நிறைய இல்லை கொஞ்சம் போதும், ஒரு 2-3 பாம் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலெலாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாவெண்டர் ஆயில் ஒரு 3 ml எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 7 இல்லைனா 8 ஆஃப்டர் கேர் பாம் வரும், 5 கண்டெய்னரில் வச்சிங்க அப்படின்னா. நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பிக்மெண்ட் கலரு, இது வந்து கடையிலலாம் விற்கும். இது ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது, ஒரு பிஞ்ச். ஏன்னா நல்லா டார்க் கலராக மாறிடும். ஒரு பிஞ்சுக்கு இது வந்து கலர் நல்லா வரும். அதனால் இது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து இது நம்ம ஆல்ரெடி நான் வந்து பேனை ஹீட்டில் வச்சுருக்கேன். டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சதுனால இதை நான் உடனே வீடியோவில் காட்டும்போது தூக்கி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி ஆஃப்டர் கேர் பாம் கண்டெய்னர் வந்து ஒரு 10 கிராம் உள்ள கண்டெய்னர் எடுத்துருக்கேன். இதுலேயே 5 கிராம் இருக்குது, இதுலேயே கூட அளவும் இருக்குது. இதை வந்து நான் ஹீட் பண்ணதை வந்து நான் மெஷர்மெண்ட் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பவுலில் வச்சு ஊற்றினா கீழே ஊற்றிடும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் நான் பவுல்லே வச்சு ஸ்பூனால் கூட அதுலேயே அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அது நான் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அப்படி கொஞ்சம் நேரம் அதே இடத்துல வச்சிடணும். ஏன்னா அந்த பாம் வந்து இந்த கண்டெய்னரில் செட் ஆகணும். ஒரு 5 minutes நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். பார்த்திங்களா, ஒரு பிஞ்ச் போட்டதுக்கு நல்ல கலர் வந்து பார்த்திங்களா. இப்போ ஃபுல்லாகவே எல்லாம் செட் ஆகிடுச்சு. நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பாமில் கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் எடுத்து நம்மளுடைய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னோடய கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் உள்ளங்கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இந்த பாம் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம மெஹந்தி போட்டு கலைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கை போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெஹந்தியோட ஸ்டெயின் போகும். இந்த பாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின்ல போய் டக்குனே தண்ணி படாது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதுக்காக தான் இந்த ஆஃப்டர் கேர் பாம். இந்த ஆஃப்டர் கேர் ஆயிலும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். சீலன் ஸ்ப்ரேவும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். சீலன் ஸ்ப்ரே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெட்டு வரும் ஆஃப்டர் கேர் பாம். நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இதை சேல் பண்ணணும் இல்லை உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நான் 35 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை 35 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.